ஹை ஃப்ரெண்ட்ஸ், AK64 படத்துலேருந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வெளியேறிட்டாரு அப்படின்னு இப்போ காலையிலேருந்து ஒரு அதிர்ச்சியான நியூஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் AK64 படத்தை நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், குட் பேட் அக்லி மாதிரி இல்லாமல் இது வேற ஒரு ஜேனரை எடுக்க போகிறேன் அப்படின்னு அப்டேட் கொடுத்ததே ஆதிக் ரவிச்சந்திரன் தான். குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆன அப்பே நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க AK64 படம் அகைன் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் நம்ம அஜித் சாரை வச்சு இயக்க போறாரு அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அது சில ரூமர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆதிக் ரவிச்சந்திரனே சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக இது ஒரு பிளாக் பஸ்டர் படமா தான் வரப்போகுது, இன்னும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் உருவாக போகுது அப்படின்னு செம்ம வெயிட்டிங்ல இருந்தோம். அண்ட் இப்போ ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல கூட ஆதிக் ரவிச்சந்திரன் AK64 படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, சீக்கிரமே படத்தோட வேலைகள் ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. ப்ரொடியூசர் இஷ்யூவால தான் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ் தான். இதே போல ஆல்ரெடி நம்ம விடாமுயற்சி படம் அப்படின்னு நடந்தது, மகிழ் திருமேனி விலகிட்டாரு, விடாமுயற்சி படம் டிராப் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் இந்த ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால ஃபேன்ஸுக்கு செம்ம கன்ஃபியூஷனும் ஆச்சு. அண்ட் இப்பவும் அதே மாதிரி நிலைமை தான் வந்திருக்கு. ஸோ இதை யாரும் நம்ப வேணாம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ் தான். AK64 ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கன்ஃபார்மா டைரக்ட் பண்றாரு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இனிமே யார் நினைச்சாலும் விலக முடியாது. அந்த அஜித் சாரும் இப்ப ரேசிங்ல இருக்காரு. ரேசிங் முடிச்சுட்டு வந்ததும் அக்டோபர் எண்டில் படம் ஸ்டார்ட் ஆக தான் போகுது. அண்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் ஆகணும் இப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபேக் நியூஸை யாரும் நம்ப வேணாம்.